இந்தோனேஷியாவில் கெஹல் பத்ரபத்மே, பெக்கோ சமன், தம்பரி லஹிரு, கமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துர நிலங்க ஆகியோர் கைது செய்யப்பட்டு தற்போது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ரக்பி வீரர் வாசிம் தாயூதீன் கொலை தொடர்பான புதிய விவரங்கள் வெளியாகி வருகின்றன. ஒரு காலத்தில் இந்த குழுவுடன் நெருங்கிய தொடர்புடைய அருணா விதனகமகே அல்லது மீகசரே கஜ்ஜா பின்னர் அவர்களிடமிருந்து பிரிந்து பல்வேறு குற்றங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அன்று கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்போது காவலில் உள்ள சம்பத் மனம்பேரி மீகசாரே கஜ்யா கொலைக்கு தேவையான துப்பாக்கியை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மீகசாரே கஜ்யாவின் மனைவி குற்றப்புலனாய்வு துறைக்கு அளித்த வாக்குமூலத்தின் மூலம் வாசிம் தாயூதீனின் கொலை தொடர்பாக ஒரு புதிய துப்பு வெளியாகியுள்ளது. தாயூதீனை கொலை செய்த நாளில் அவரை பின்தொடர்ந்த குழுவில் மீகசாரே கஜ்யாவும் இருந்ததாக சிசிடிவி காட்சிகளிலிருந்து அவர் அடையாளம் கண்டுள்ளார். மே 17, 2012 அன்று வாசிம் தாயூதீன் கொலை மற்றும் அதனைத் தொடர்ந்து பல சம்பவங்கள் உட்பட ஆதாரங்களை மறைத்தல் தொடர்பான தகவல்களும் கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 20, 2018 அன்று சிரிலிய சவியா அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட டிஃபெண்டர் வாகனம் வாசிம் தாயூதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக சிஐடி நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தது. தாயூதீனின் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் ஷிரந்தி ராஜபக்ஷ பயன்படுத்திய டிஃபெண்டரில் பயணித்தவர்கள் மற்றும் தகவலும் மீகசாரே கஜ்யாவின் மனைவியின் வாக்குமூலத்தின் மூலம் வெளிப்பட்டன. இதேவேளை வாசிம் தாயூதீனின் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சிரிலிய சவிய எனும் அமைப்பின் கீழ் இருந்த டிஃபெண்டர் வண்டி தொடர்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டார். இந்த நிலையில் வாசிம் தாயூதீன் கொலை தொடர்பில் அடுக்கடுக்கான பல உண்மைகள் தற்போது வெளியாகி வருகின்றன. இதேவேளை முன்னாள் ரக்பி வீரர் வாசிம் தாயூதீனின் கொலை போன்ற குற்றங்களை கிராமத்தில் உள்ள சிறிபால அல்லது ஞானரத்னம் செய்யவில்லை, மாறாக நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்தனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விசாரணைகளின்படி குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டம் அமல்படுத்தப்படும். இந்த குற்றங்களை நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்தார்கள். அவர்கள் அன்று குற்றங்களை மூடி மறைத்தனர். வாசிம் தாயூதீன் 2012இல் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் யாராயினும் சட்டம் செயல்படுத்தப்படும். இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளில் அரசு தலையிடாது எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.